ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டபுளான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் செய்ய போகிறோம். என்னடா ப்ளூடூத் ஸ்பீக்கர் யார் வேணா செய்யலாம்னு சொல்லுவீங்க, ஆனால் இது யாருமே செய்யாத ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் செய்ய போகிறோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி சிம்பிளே வீட்டில் எப்படி நான் வச்சிருந்தா எமர்ஜென்சி லைட் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. சரி, உடனே வீடியோக்குள்ள போகலாம். இதுக்காக பழைய சார்ஜர் பிளாஸ்டிக் பாடி ஒன்று எடுத்துருக்கேன். இதில் ஆல்ரெடி ஒரு எமர்ஜென்சி லைட் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். அதே பிளாஸ்டிக் பாடி தான் இது. அதை வந்து எடுத்துடுறேன் இப்போ நான். நெக்ஸ்ட்டு வந்து 3 வாட் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துருக்கேன். இது வந்து பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து எடுத்தேன். இந்த ஸ்பீக்கர் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து அதில் ஆல்ரெடி பின்னாடி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸில் வந்து அந்த ஸ்பீக்கரோட 2 ஒயரையும் வந்து உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டு ஆல்ரெடி நான் ஸ்பீக்கருக்கான இடம் வச்சுக்கிறதுல வந்து ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து சைடில் வந்து இப்போ ஹெவி வச்சு நல்லா டைட்டாக வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான், வச்சு கரெக்டாக ரைட்டாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் 400 mAh லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட பின்னாடி ஹோல்ஸில் வந்து உள்ளே வந்து பாக்ஸில் உள்ள சொருகிக்கலாம். உள்ளே வந்து சொருக்கிட்டு அந்த 2 ப்ளஸ் மைனஸ் 2 வயரையும் வந்து வெளியே வந்து சின்ன சிசரை வச்சு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், வெளியே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூடூத் மாடியில் எடுத்திருக்கேன். இது வந்து பழைய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து எடுத்தது. இதில் வந்து ஆல்ரெடி பேட்டரி லைன் வந்து சால்டரிங் வச்சுருக்கு. அதை வந்து நம்ம அந்த போர்ட்லேருந்து அந்த 2 வயரையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஏன்னா தேவைப்படாது. அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து அந்த 2 பின்னில் வந்து நம்ம வந்து சால்டரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி சால்டரிங் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸை வந்து போர்டில் வந்து ப்ளஸ் மைனஸை கரெக்டாக பார்த்து சால்டரிங் வச்சுக்கலாம். முதல்ல வந்து ப்ளஸ்ஸை வந்து சால்டரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், அதே மாதிரி மைனஸையும் வந்து சால்டரிங் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் தான். அதையும் வந்து போர்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக வந்து சால்டரிங் வச்சிடலாம். முதல்ல வந்து ப்ளஸ் வந்து சால்டரிங் வைக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் சால்டரிங் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், அந்த போர்டை வந்து இப்போ அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒட்ட வைக்கணும். அதுக்காக சின்ன ஒரு கார்ட்போர்ட் துண்டை வந்து அது கீழே வச்சு கம்மு போட்டு ஒட்டியிருக்கேன். நான் லைட்டாக கம்மு ஊற்றிட்டு அதை வச்சு டைட்டாக ஒட்டிடலாம். அது மேலே லைட்டாக கம்மு ஊற்றி போடியை வந்து டைட்டாக ஒட்டிடலாம்.
அவ்வளோதான், கரெக்டாக வெட்டி எடுத்தாச்சு. மீதம் இருக்கிறது வந்து ரைட் சைடு வந்து சின்ன டோரு, அதில் வந்து வாட்டர் இருக்கும். அது வந்து பேஸ் வெளியே வர்றதுக்காக நான் வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே வந்து கரெக்டாக மாட்டிடலாம். மாட்டியாச்சு. அவ்வளோதான். நம்ம ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம். டைப் சி சார்ஜ் நல்லா ஏறுது. ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகுது, பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். இந்த ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. பழைய ஃபோன் இருக்குது, அதில் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ நான் காப்பிரைட் பாட்டு வந்து இதான் ஒன்று ப்ளே பண்ணுற பாருங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு வந்து சும்மா வேறு மாதிரி வருது. அந்த ஹோல்ஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான். அதை நான் கீழே வச்சுனா சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் நல்லா பார்க்க முடியும். அவ்வளோதான், பேஸ் நல்லாவே வருது. இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். சின்ன போர்ட்டபிளான ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது. சின்ன பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக பாக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து இதே மாதிரி எந்த வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயங்கரமான வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.